தமிழகத்தில் ராமர் பெயர் எடுபடாததால் முருக பக்தர்கள் மாநாடு. மதுரையில் நடக்கும் மாநாடு குறித்து அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மாநாட்டை பார்த்து பயப்படுகிறதா திமுக? நயினார் நாகேந்திரன். மத நம்பிக்கை அரசியலாவதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு செய்யோன் அவர்கள், சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள், சார் வணக்கம். வணக்கம். நந்தகுமார் சார், மாநாடு என்றாலே அது ஒரு பேசு பொருளாகி விடுகிறது. கட்சிகளுடைய மாநாடு, இயக்கங்களுடைய மாநாடு, அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது ஆன்மீக மாநாடு என்பதும் பேசு பொருளாக, விவாத பொருளாக மாறியிருக்கிறது. முருகருக்கான மாநாடு, முருக பக்தர்களுக்கான மாநாடு ஜூன் 21 அன்று மதுரையில் நடக்க இருக்கிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கு வருவார்கள். பல கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கந்த சஷ்டி அந்த கவசத்தோட பாராயணம் 1 லட்சம் பேர் அந்த சேர்ந்து செய்யும் பொழுது இதையெல்லாம் கேட்பதற்கு மிகவும் மனதிற்கு குளிர்ச்சியாக, நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்து பூமியாக இருக்கிறது. ஆனால் அதை அரசியலாக்குவது என்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறார்கள் பொதுமக்கள். உங்களுடைய பதில் என்ன? நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாநாடு நடத்தலாம். ஒரு அரசியல் மாநாடு நடத்துகிறாங்கன்னா அவங்க அந்த அரசியல் கொள்கை, அந்த கட்சியோட கோட்பாடு, வரப்போகிற தேர்தலையோ வரப்போகிற வருஷத்துலையோ என்ன பண்ண போகிறவங்களோ அவங்க நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்கிறதுக்காக அவங்க ஒரு மாநாடு நடத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்கவுங்க சமூகத்தில் ஊரில் ஒரு மாநாடு நடத்திப்பாங்க. அவங்க என்னத்துக்காக நடத்துவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்ந்து பண்ணணும், நமக்குள்ளே ஒரு குழு அமைக்கணும் இப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை உருவாக்குறதுக்கு ஒரு மாநாடு நடத்திப்பாங்க. அதில் அவங்க வெற்றிகரமாக அந்த ஊரில் நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போது கடவுளுக்கு மாநாடு நடத்துறதுங்கிறது இதுதான் புதுசு. அதாவது கொள்கைக்காக மாநாடு நடத்துவாங்க, அரசியல் விழிப்புணர்ச்சிக்காக மாநாடு நடத்துவாங்க, தன்னுடைய சமூகத்தை கட்டமைக்கணும் வேண்டதுக்கோசரம் மாநாடு நடத்துவாங்க. ஆனால் கடவுளுக்காக மாநாடு நடத்துறது இதுதான் புதுசு. அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடவுளுக்கு மாநாடு, கடவுள் கூட்டம் அப்படிலாம் சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இவங்க கடவுளுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. கடவுள் மாநாட்டில் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. அறுபடை வீடு அங்கே கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. ஓகே, நல்ல சந்தோஷம். ஆனால் அதில் கலந்துக்க போகிறது யாருன்னா பக்தர்கள் சொல்கிறாங்க. நடந்தது இந்து மக்கள் முன்னணி. அது என்ன, அது பக்தி ஆன்மீக அது சங்கமா? அது இந்து மக்கள் முன்னணி ஆன்மீக சங்கமா? இல்லைனா அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கோயிலையோ இல்லை ஏதாவது ஒரு சமய சந்தர்ப்பத்தை சார்ந்த ஒரு அமைப்பா? இல்ல, அவங்க ஒரு பாஜகவோட ஒரு பிரிவு. அவங்க ஒரு முருகருக்கு மாநாடு நடத்துறாங்கன்னா அதுல எப்படி பக்தர்கள் கலந்துப்பாங்க? ஸோ இது பக்தர்கள்ன்ற பேர்ல ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கலந்துக்க போறதெல்லாம் இவங்க அரசியல்வாதிகள் தான். அதாவது பாஜக, RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்த மாதிரி உண்டான கட்டமைப்புல இருக்கவங்க எல்லாருமே கலந்துக்க போறாங்க. கலந்துக்கிட்டு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, நாங்க தமிழகத்துல நாங்க இந்து மக்கள் இவ்வளவு தூரம், இந்து முன்னணி இவ்வளவு தூரம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வெளிப்படையை கொண்டு வரதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முருகர் மாநாடு அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சி சார்பா நடக்கிற ஒரு விஷயமா தான் போகுமே தவிர, மற்றபடி இதுல ஒரு பெருசா மக்களை பாதிக்கிறதுக்கோ, நீங்க 5 லட்சம் பேர் இல்ல 10 லட்சம் பேர் கூடினாலும் அன்னைக்கு அங்க நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, நீங்க அறுபடை வீடை வைங்க, சாமி உருவத்தை வைங்க, ஆனா பூஜை பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அது கண்காட்சி போல நடத்தப்படும். கண்காட்சி நடத்துறதுக்கு அப்புறம் என்ன மாநாடு? அது கண்காட்சி நடத்திட்டு போங்க. அது நீங்க தீவுத்திடல ஒரு கண்காட்சி வைங்க, முருகர்ல அறுபடை வீடு இல்ல, உலகத்துல மொத்த முருகனே வைங்க, வச்சு ஒரு மாசம் நடத்துங்க, எல்லாரும் மக்கள் எல்லாரும் வரட்டும், டிக்கெட் கூட போட்டு கலெக்ஷன் பண்ணுங்க. அது ஒரு மாநாடா? அது கண்காட்சியா போயிடும். நீங்க ஒரு மாநாடுன்ற பேர்ல ஒரு முருகரை வைப்பாங்களா, அது பூஜை பண்ணுவாங்களா, அதுக்கு 1 லட்சம் பாராயணம் பண்ணுவாங்களா? இது மாநாடு. இது ஒரு பக்தி திருவிழா மாதிரி நீங்க பண்ண போறீங்க. அந்த பக்தி திருவிழா நீங்க அரசியல் மாநாடா நீங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்த போறீங்க. இது பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் மக்களை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தமிழ்நாடு மக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது பகுத்தறிவு மண்ணு, தந்தை பெரியாரோட வழியாக வந்த மண். இங்கே பார்த்தீங்கன்னா முருகரை கும்பிடுவாங்க, சிவனை கும்பிடுவாங்க, பெருமாளை கும்பிடுவாங்க, அம்மனை கும்பிடுவாங்க, எல்லாரையும் கும்பிடுவாங்க. ஆனால்
அரசியல் ஓட்டுன்னு வரும்போது இந்த நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்க, இந்த நாட்டோட நம்மளோட மக்களை யார் நிற்கிறாங்க, அதைத்தான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி நான் முருகரை கூட்டு நீங்க ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு ஓட்டு போடாங்க. மதத்தையும் தேர்தலையும் இவர்கள் ஒன்றா பார்க்க மாட்டாங்கன்னு அவ்வளவு ஆணித்தரமா உங்களோட கருத்தை வைக்கிறீங்க. நான் சொல்றேங்க, இது இப்ப ஏற்கனவே போன இதுல நான் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டு மக்களை பத்தினா நான் ஒரே ஒரு விஷயம், விளையாட்டை பார்ப்பாங்க, சினிமாவை பார்ப்பாங்க, அரசியலை பார்ப்பாங்க, பக்தியா பார்ப்பாங்க. இங்க நீங்க பக்தியா அரசியலும் கலந்து நீங்க அங்க பண்ற மாதிரிலாம் இங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க முடியவே முடியாது. ஏன்னா அங்கேயே இது தோல்வி அடைந்தது. நீங்க எதை நம்பி நீங்க வட இந்தியாவில் இதை ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதை நீங்க திருப்பி தமிழ்நாட்டில் கொண்டு ஒரு பகுத்தறிவு மண்ணில், அது ஒரு புண்ணிய பூமியில நீ இன்னும் புதுசா முருகர் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. நாங்க பார்க்காத முருகர் அறுபடை வீடு போய் பாருங்க. சரிங்க, இப்போ இவங்க செயல்கள் கூட்டம் நடத்தினாங்க. இதே மதுரையில் அமித்ஷா வந்தார், எல்லாரும் போனாங்க, 20,000 பேர் ஏதோ அவங்க நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டாங்களாம். சந்தோஷங்க. அடுத்த நாள் வைகாசி விசாகம் அதே திருப்பரங்குன்றத்தில் அவன் அளவு குத்தின்னு பால் எடுத்துன்னு போய் முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரான். நீங்க போன 20,000 பேர் அளவு குத்தின்னு பால் எடுத்துன்னு அபிஷேகம் பண்ணிக்கலாம்ல. உண்மையால உங்களுக்கு பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல ஒரு 10% நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு அளவு குத்தின்னு போய் பால் எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடணும். இவ்வளவு அடிச்சுங்க அதோட கிளம்பி நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க. அப்ப என்ன பக்தி? இது பக்திங்கிறது ஒரு வேஷம். இங்க மக்களை ஏமாத்தணும், இந்த மத துவேஷத்தை இங்க கொண்டு வரணும், அதுக்குண்டான ஒரு நாடகத்தை தான் இங்க நடத்துறாங்க தவிர அதெல்லாம் நம்பிலாம் இங்க இங்க வாக்கு வாங்கிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் நடக்க முருகனுடைய அருள் கிடைக்குமானால் முருகனோட அருள் கண்டிப்பா அந்த அருள் வாக்காக மாறுமா அப்படின்றது மட்டும் நீங்க கேள்வியா வைக்க. அதாவது அருள் வேற வாக்கு வேற. முருகன் அதிகமா அருள் கொடுத்துட்டு இருக்காரு யாருக்கு? தமிழக மக்களுக்கு. அவங்களை ஏமாத்துறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவர் கொடுப்பார், நல்லா கொடுப்பாரு. அதன் தேர்தல் முடிஞ்ச உடனே அது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. இங்க அவங்க நடக்கிறதுல ஒண்ணுமே செயல்படாது. அதுதான் என்னோட முதல் வாக்கு. சரி, சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் திரு பாரத மாதா செந்தில் அவர்கள். சார் வணக்கம். அதாவது கட்சிகளுக்கு மாநாடு இருந்திருக்கிறது, கொள்கையை வெளிப்படுத்துவதற்காக இயக்கங்களுக்கு மாநாடு, ஜாதி ரீதியான மாநாடு, இதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏனென்றால் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை அந்த இயக்கங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது, என்ன பாதையிலே அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்விற்காக, கொள்கையை கொண்டு செல்வதற்காக மாநாடு. சரி, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு என்பது மிகவும் புதுமையாக இருக்கிறது. இது பக்தி மாநாடாக நாங்கள் பார்க்கவில்லை, இது அரசியல் மாநாடு தான் என்ற முதல் சுற்றிலே தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் நம்ம நந்தகுமார் அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்து முன்னணி பேர் இயக்கம் 1980களிலே தொடங்கி தொடர்ந்து இந்துக்களுடைய உணர்வுகளுக்காக, இந்துக்களுடைய பிரச்சனைகளுக்காக, ஆலயத்தினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் கடந்த 2005 ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு மாநில மாநாடு நடத்துவது என்பது அந்த இயக்கத்தினுடைய தொடர்ந்து நடத்துகின்ற ஒரு மாநாடு. 2005 நடத்தினாங்க, 10 நடத்தினாங்க, 15 நடத்தினாங்க. 2020 அந்த காலகட்டங்களிலே கொரோனாவினால நடத்த முடியாத சூழல். 2025 மாநாடு அவர்கள் மாநில மாநாடு நடத்துகின்றார்கள். முருகர் பக்தர்கள் மாநாடு ஏன் நடத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஏன் நடத்தக்கூடாது? இந்த காலகட்டத்திலே இந்த நேரத்திலே நடத்த வேண்டும் முருகர் பக்தர்கள் மாநாடு. ஏனென்று சொன்னால் கந்தசஷ்டி கவசத்தை இதே இந்த திமுகவினுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை சார்ந்த சுரேந்திரன் என்கின்ற நபர் இதே இந்த தமிழ்நாட்டிலே யூடியூப் நடத்தினார், கருப்பர் கூட்டம் என்று சொல்லி. அந்த கருப்பர் கூட்டத்திலே என்ன சொன்னார்? கந்தசஷ்டி கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் மிக கேவலமாக பாடி இதே இடத்திலே வெளியிட்டு அந்த நபரோடு யாரெல்லாம் இப்ப பேசுறாரு பார்த்தீங்களா, இவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் அவரோடு நெருக்கமாக இருந்தார்கள். அப்ப தமிழகத்திலே முருக பக்தர்களுக்கு எதிராக, முருக வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்று சொன்னால் இந்த திமுக கூட்டணி. அது மட்டுமில்லாமல் சமீப மாதங்களுக்கு முன்னதாக சென்னிமலை என்று சொன்னாலே அது முருகனுடைய மலை, முருகப்பெருமானுடைய புனிதமான அந்த மலை தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சென்னிமலை, அந்த சென்னிமலையினுடைய முருகப்பெருமானுடைய கோயிலை, அந்த மலையை இயேசுவின் மலை என்று சொல்லி அந்த மலைக்கு கீழே நின்று ஒரு பாதிரியார் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அங்கு பேசுகின்றார். இவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இவர்கள் உண்மையாகவே இந்த தமிழ் கடவுள் முருகருக்காக இவர்கள் உண்மையிலே குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அந்த நபருக்கு எதிராக இவர்கள் கண்டன அறிக்கைகளையும் கண்டன எதிர்ப்புகளையும்
பதிவு செய்தார்களா என்று சொன்னால் பதிவு செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை, அங்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லவில்லை. அப்படி சொன்னால் தான் இவங்களுக்கு கோபம் வரும். முருகருக்கு எதிராக, முருக வழிபாட்டுக்கு எதிராக பேசினா இவங்களுக்குலாம் அந்த கோபம் வராது. இல்ல முருகரையே நீங்க தான் எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, முருகரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் முருகருக்கு எதிராக இணையத்தில் இணையற விருந்தினரை நாம் வரவேற்று விடலாம். இணையத்தின் வழியாக இணைகிறார் வலதுசாரியிலிருந்து திரு சரவண பெருமாள் அவர்கள். சார் வணக்கம். சரிங்க சார். செந்தில் சார் நீங்க தொடருங்க. சாரி. சென்னிமலையை தொடர்ந்து இங்கே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாட்டிலே முருக கடவுளை வழிபட வேண்டும் என்று சொன்னால் 6 படை வீடுகளுக்கு வர வேண்டும். அந்த 6 படை வீடுகளிலே முதற்படை வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்திற்கு மலை மீது, அந்த மலையினுடைய பெயரே சிக்கந்தர் மலை என்கின்ற அந்த மலையின் மீது 6 கோழியை கொண்டு போய் நாங்கள் அறுப்போம், அங்கு நாங்கள் மாமிச விருந்து வைப்போம் என்று சொல்லி எங்க முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலம் அந்த மலையினுடைய புனிதத்தன்மையை சீர்குலைக்க நினைக்கின்ற அந்த சதிகாரர்களுக்கு எதிராக இவர்கள் என்ன குரல் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அமைதி காத்தார்கள். அப்ப தொடர்ந்து முருக வழிபாட்டையும், ஏனென்று சொன்னால் குன்றுதோறும் முருகர் இருக்கக்கூடிய இடம், அந்த குன்றுகளை எல்லாம் ஆக்கிரமிப்பதற்காக அந்நிய மத சக்திகள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இதை தடுக்க வேண்டிய கடமை இந்து முன்னணிக்கு இருக்கு, இந்து இயக்கங்களுக்கு இருக்கு, இந்து மக்கள் கட்சிக்கு இருக்கு. எனவே முருக பக்தர்கள் மாநாடு இந்த திமுகவினுடைய ஆட்சியிலே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முருக பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பழனியிலே நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இன்னமும் அவர்களுக்கான இந்த பாதையை சரி செய்வதற்கு இந்த திமுக அரசாங்கத்துக்கு எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. அப்ப இந்த காலகட்டங்களிலே, இந்த நேரங்களிலே முருக வழிபாட்டையும் முருகனுடைய ஆலயத்தையும் பாதுகாக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு இந்துக்கள் இருக்கின்றார்கள். திமுக தானே முதல்ல எடுத்தது, அதை வந்து நீங்க ஒத்துக்கலையா? அவர்கள் நடத்திய பொழுது மட்டும் சொல்லிட்டீங்க. திமுக முன்னெடுக்குது. திமுகவுக்கும் முருகர் மாநாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அப்படி கேக்குறீங்க? திமுக இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற துறையினுடைய எங்களை போன்ற பக்தர்கள் கொடுக்கின்ற பணத்திலே நடத்தப்பட்டது. நீங்க திமுக நடத்துச்சுன்னா தவறான வாதம் இல்ல. ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடப்பது திமுக. திமுக அமைச்சர் தான் உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தான் இதை முன்னெடுக்கிறாரு. இப்ப நீதிபதி சொன்னாரு அரசியல் ஆக்கக்கூடாது இந்த மாநாட்டில் சொன்னார்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அவர்களுக்கு என்ன வேலை? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மாவட்ட செயலாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கட்சி, அரசியல் கட்சியிலே எங்களை அரசியல் செய்யக்கூடாது, அரசியல் அதில் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்களுக்கு இந்த ஒரு வாதத்தையும் நான் பொது மனிதனாக முருக பக்தனாக வைக்கின்றேன். ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் அங்கே உட்கார்ந்து கொண்டு அத்தனை கூட்டத்தையும் கூட்டுகின்றார். அவர் செய்வது என்ன? அவியலா? அரசியல் இல்லையா? எனவே இவர்கள் எல்லாம் இங்க இருக்கின்ற ஆளுகின்ற கட்சி, அவர்கள் வந்து அங்க போய் எதிர்த்து மனு போட்டது யாரு? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவர்கள் இந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நபர்கள் போய் போடுறாங்க. என்ன? ஆகம விதிகளுக்கு எதிரானதா? எது? அங்கு முருகனுடைய அறுபடை வீடுகளை வைத்து அங்கு வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு கண்காட்சி நடத்தி அங்கு வரக்கூடிய பக்தர்கள், அங்கு இருக்கக்கூடிய கிருபானந்த வாரியாரில் இருந்து நம்ம அத்தனை முருக பக்தர்களுடைய முருகரை பற்றியவே வாழ்க்கை வாழ்ந்த அத்தனை மகான்களை பற்றிய அங்கு கண்காட்சி நடத்தி அவர்களை பற்றி இந்துக்கள் மத்தியிலே சொல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு தடை விதிக்கணுமா? இதெல்லாம் என்னங்க இது? சரி, முருக பக்தர்களுடைய மாநாடு, அவர் சொல்லும் பக்தர்களுடைய மாநாட்டினுடைய நோக்கம் முருக வழிபாட்டை சீர்குலைக்கக்கூடிய அந்த சதிகாரர்களிடமிருந்து இதை காப்பதற்காக தான் இந்த மாநாடு. சார், அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். முருகர் மாநாட்டிற்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்? கேட்ட கேள்வியே தவறு. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் கை தொடுவேன் நான். முருகன் என்றால் அழகு, முருகன் என்றால் தமிழ் கடவுள். தமிழை போற்றக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில்தான் திருச்செந்தூரினுடைய கும்பாபிஷேகம், அறுபடை வீட்டில் ஒன்றான முக்கிய வீடான திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 7/7/2025 அன்று நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்த வாரம் இது திருப்பரங்குன்றத்தினுடைய கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியினுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது.
திமுக அதுதான் அவர் சொல்றாரு. திமுக இத பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அப்புறம் நீங்க ஏன் பேசுறீங்க? திமுக பேசக்கூடாதுன்னு இல்ல. இந்த முருகன் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்து முன்னணிக்கும் சொந்தமானவரா? முருகன் தமிழ் சார், நீங்க பேசக்குள்ள குறுக்கிடல, நாகரீகம் கருதி பேசாதீங்க. முதல்ல கேள்விக்குதான் அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு. குறுக்கிடு, நான் குறுக்கிடுனா 10 தடவை குறுக்கிடு வேண்டாங்கிறதுனால தான் நான் அமைதி காத்தேன். எனக்கும் குறுக்கிட தெரியும், எனக்கும் உறக்க பேச தெரியும். குறுக்கிட இல்ல இல்ல, குறுக்கிடாதீங்க தயவு செஞ்சு. பேசும்போது குறுக்கிடாதீங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஏதோ 1980 அது இந்து முன்னணி தொடங்கப்பட்டதுன்னு சொன்னார். இந்த இந்து முன்னணி தொடங்கப்பட்ட பிறகுதான் இந்து முஸ்லீம் முதலே வந்தது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமினா, சிவராத்திரிக்கு மாலை 6 மணி முதல் காலை 6 மணி லட்சக்கணக்கான மக்கள் சென்று வழிபடுவாங்க. ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் அவர்கள் மதத்தையும் அரசியலும் கலக்க மாட்டார்கள். அவங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள அதுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த அவசரமாக அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டி அவசரமாக கும்பாபிஷேகம் பண்ணி 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் பிடிப்போம், அரசியலமைப்பு சட்டத்தையே தலைகீழாக மாற்றுவோம்லாம் உறக்க கத்துனாங்க. அந்த அயோத்தியிலே அவங்களால ஜெயிக்க முடியல. சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் பெருவாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். எந்த உத்தரப்பிரதேசத்தில் ராமரை வச்சு அரசியல் பண்ணாங்களோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் ஜெயிக்க முடியல. இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு தான் முருகன் சொந்தம். எங்கெங்க முருகன் போனார்? முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழக அரசின் சார்பில், இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்து குருமகா சன்னிதானங்கள், அனைத்து ஆதீனங்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, அனைத்து சமய வல்லுநர்கள், முருக பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சித்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செயல்பாபு என்று சொல்லக்கூடிய சேகர் பாபு சிறப்பாக நடத்தினார். அந்த முருகன் மாநாடு இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, பாருங்க. அதுலயும் கந்தசஷ்டி கவசம் பாடியிருக்காங்க, அதுல திருப்புகழ் பாடியிருக்காங்க, அதுல மாநாட்டில் முருகனை பத்தி பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லா ஆதீனங்களும் தமிழகத்தில் உள்ள 18 சைவ ஆதீனங்களும் கலந்திருக்கு. சிறப்பாக 2 நாட்கள் மாநாடு நடந்தது. அந்த மாநாடை திராவிட மாடல் அரசு ஒரு ஆன்மீக அரசாக நடத்தியதை பொறுக்க முடியாத இந்து சங்கங்கள் எல்லாம் கூடி இன்னைக்கு ஒரு வேணும்னே மதுரையில் ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. அதனால தான் மதுரை உயர்நீதிமன்றத்துடைய கிளை நீதிபதி நீதியரசர் அவர்கள் இதை அரசியலாக்காதீங்கன்னார். இந்த மாநாட்டுக்கு வான்னு கூப்பிடுறது யாரு? முருக பக்தர் யாருங்க? முருக பக்தர்களை முருக பக்தர்கள் யாரு? எல் முருகனும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் முருக பக்தர்களா? அரசியல் கூடாதா? ஏங்க அரசியலை கொண்டு வந்து ஏங்க மதத்துல கலக்குறீங்க? முருகனுக்கு என்று பக்தர்கள் லட்சோப லட்ச பக்தர்கள் கூட பிஜேபி கூவிதான் முருகனுக்கு மாநாடு நடத்தணும், முருக பக்தர்களை கூட்டணுங்கிற அவசியம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலைத்துறை எப்படி இருக்குன்னா 5000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல 3000 கோயில்கள் வந்து தமிழக இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. இந்த 4 ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் ஆன்மீக அரசு நடத்த கும்பாபிஷேகம் போல் எந்த காலத்திலும் நடைபெற்றதில்லை. ஒவ்வொரு சில கோயில்கள்லாம் 200 வருஷ கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மறைக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாம எப்போ உங்களுக்கு முருகன் ஞாபகம் வருது? தமிழ்ல அர்ச்சனை செய்யணும்னு திமுக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி உத்தரவு பெறுகின்ற நிலையிலே அங்கே உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைத்து தடுத்து விட்டு இன்னைக்கு முருகன்னா நாங்க தான், முருகனை நாங்க கொண்டாடுறோம்னா தமிழுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க? முருகன்னா தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு? வழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியான சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின எத்தனை கோடி, தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எத்தனை கோடி சொல்லுங்க? தமிழுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த 2014 என்ன திட்டம் கொடுத்திருக்கு? நமக்கு ரயில்வேக்குள்ள எந்த ஒரு புது ரயில்வேயும் பட்ஜெட்ல வரல. மத்திய ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இருட்டடிப்பு செய்து விட்டது. தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணிகளுக்கு பணம் கொடுக்கல. தொடக்கப்பள்ளி சர்வ சிக்ஷா அபியான் போன்ற திட்டங்களுக்கு பணம் கொடுக்காம இந்த திராவிட மாடல் அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு 1500 கோடி கொடுங்க, வாத்தியாருக்கு அதில் தான் சம்பளம் கொடுக்கணும், தொடக்கப்பள்ளி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டுக்கோ தமிழுக்கோ எதையும் செய்யாம அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மனதில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து முருகன் மாநாடு நடத்துறாங்க. இவங்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? முருகன் தமிழ் கடவுள்.
கேள்விக்கான பதில வந்து நம்ம சரவண பெருமாள் அவர்களிடம் கேட்கலாம். சரவண பெருமாள் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்து மக்கள் முன்னணி செந்தில் வந்து ஒரு நீண்ட பட்டியலை வெளியிட்டார், எப்பப்பெல்லாம் வந்து மாநாடு நடந்தது, அதனால அதற்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்னு. இப்ப சேயோன் சார் அவர் ஒரு பட்டியலை தமிழுக்கு ஒன்றும் செய்யாதவர்கள், தமிழக மக்களுக்கு ஒன்றும் செய்யாதவர்கள், தமிழ் கடவுளுக்கு ஒன்றும் செய்யாதவர்கள் இந்த மாநாட்டில் மட்டும் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று உங்களோட கருத்து என்ன? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் கடவுள் முருகனுடைய ஆராய்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, மதுரையினுடைய வைகை ஆற்றுப்படையில நம்ம கீழடியில இருந்து இப்போ இவங்க சொல்றாங்களா 5000 வருஷம் பாரம்பரியமான இதுன்னு சொல்லி, அங்க இருந்து ஆராய்ச்சி பூர்வமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் ரிலீஜியஸ் ரிசர்ச் அப்படின்னு டாக்டர் கீதான் ஒரு அம்மா, அப்புறம் வந்து அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச்சர்கள்லாம் சேர்ந்து வந்து தமிழ் கடவுளினுடைய தொன்மை அதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகமானது, இவங்க ஏற்கனவே இருந்த திராவிட கழகம் எப்படியெல்லாம் வந்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு என்பதை சொல்லி இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க. என்னோட கண்ணிலே வந்து நேரடியா பார்த்திருக்கேன். நான் வந்து கோயம்புத்தூர்ல படிக்கும் போது வந்து மருதமலையில வந்து பாத்தீங்கன்னா திமுக மாநாடு நடக்குது. அப்போ வந்து வைகோ ஐயாவும் வந்து திமுகவும் வந்து முரண்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க வந்து, நான் அந்த கோயில்ல இருக்க அன்னைக்கு வந்து திமுகவுல இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் செருப்பை அணிந்து கொண்டு பிரகாரங்களை சுற்றுவதும் கோயிலுக்குள்ள நுழைவதும் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க. சரிங்க சார். பாரம்பரியம் இன்னைக்கு வந்து இவர்கள் எங்க மனமாற்றம் நடந்திருக்கிறதுனா, தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு ஞானம் தோன்றியது. அதாவது தகப்பனுக்கு பிற்பாடு தனையன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலையில இருந்து அவர் கத்துக்கிட்டார். அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்ற வாக்குல வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்குல வந்து இந்து மக்களுடைய ஓட்டை கவருவதற்காக இந்துக்கள் விரோதிகள் அல்ல திமுக அப்படின்றத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி நடைபயணம் சென்று இன்றைக்கு 2026 19 தேர்தலிலும் சரி, 2026 21 தேர்தலிலும் சரி, அவங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்து ஓட்டுகளை எப்படி கவர்வது அப்படின்றது களம் இறங்கியிருக்காங்க. சரி, அவங்க களம் இறங்கியிருக்காங்க. சேயோன் சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். சார், சேயோன் சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அதாவது தமிழுக்காக, தமிழ் கடவுளுக்காக, தமிழக மக்களுக்காக பிஜேபி என்ன செய்திருக்கிறது? ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி, அதற்கான பதிலை மட்டும் சொல்லுங்க. தமிழுக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? விஜய் கோயல் அவர்கள் திருவள்ளூர் சிலையை யூபியில நிலைநாட்டினார். இன்னைக்கு வந்து ஒரு திருக்குறளை திருச்சியில இருக்கிற ஆயுத தளவாட இது தொடக்க விழாவுல ஒரு குறள் ஒண்ணு சொன்னார் நம்மளுடைய பாரத பிரதமர். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகள்ல 50 மொழிகள்ல வந்து அதை படித்தார்கள். கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு பேரு, அதாவது ஒரு 5 கோடி மக்கள் வந்து அந்த குறளை படித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பெருமைக்குரியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவங்க கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகையினால இன்னைக்கு இந்தி பிரச்சார சபா வந்து இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் 1969 பிரகாரம் வந்து இந்தி பிரச்சாரம் சபாக்கள் நடத்தப்படுகிறது. அதே ஆக்ட் பிரகாரம் இங்க தமிழையே வந்து பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கல. சரி, அப்போ ஒரு குறள் 5 கோடி பேர் படிக்கிற அளவுக்கு ஒரு குறளை கொண்டு சென்று விட்டார். திருவள்ளுவருக்கான சிலையையும் வைத்து விட்டார். ஹிமாலய சாதனையாக அது வந்து தமிழுக்கு செய்த ஒரு அந்த 2 நிகழ்வுகளையும் நீங்க இப்ப சொல்றீங்க. திருக்குறளை ஜப்பான்ல போய் கொடுத்தாரு நம்மளுடைய பாரத பிரதமர். உலக மொழிகள் அத்தனையிலும் மொழிபெயர்க்கப்பட்டது தானே திருக்குறள்? இல்ல, உலக மொழிகள் அத்தனையிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் குறள் அல்லவா திருக்குறள்? ஆமாங்க, அதுதான் சொல்றேன். ஆனா வந்து இவங்க
இவரு இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா போனாரு நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள். அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அமெரிக்கா போனாரு. அங்க போய் என்ன கொடுத்தீங்க? அங்க இருக்கவங்களுக்கு திருக்குறளை கொடுத்தீங்களா? இல்லையே. என்ன கொடுத்தீங்க? ஆனா பாரத பிரதமர் திருக்குறளோட சேர்த்து ட்ரம்ப், புட்டின் எல்லாருக்கும் வந்து திருக்குறள் கொடுத்திருக்காரு. தமிழை வந்து இது தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்து தமிழ் தான் வந்து பண்டைய காலத்துல இருந்து முதல் தோன்றிய மொழி அப்படின்றத வந்து பறைசாற்றியவர் பாரத பிரதமர். சரிங்க சார், அதாவது உலகத்தினருக்கு தமிழை பற்றி கொண்டு செல்வது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இங்க இருக்கும் தமிழக மக்களுக்கு என்ன செய்தார் என்பதுதான் சேயனுடைய கேள்வி. வந்து 11 லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன செய்து இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபசல் பீமா யோஜனால வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து இது காப்பீடு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசம் 2000 கோடி ரூபாய் எங்க சென்றதுன்னே தெரியல. இவங்க தமிழ் சொல்றாங்களே. அப்போ வந்து இவர் சொன்னாரு, கருணாநிதி ஐயா சொன்னாரு, எம்ஜிஆர் பீரியட்ல வந்து வைரவேல காணாம போச்சுன்னு. அதற்கு பிற்பாடு இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் புனரமைக்கிறேன்னு சொல்றாங்க. நான் இது காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசிக்கு போயிருந்தேன். அந்த கோயில கூட தர விருஷகத்தையே எடுத்துட்டாங்க. அந்த கோயில் வந்து இன்னைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற பல கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். நல்ல விஷயம் தான். ஆனா வந்து அது ஒழுங்கா செய்யலையே. தர விருஷகத்தை காணோம். அங்க இருக்க முக்கியமான ஒரு சிற்பங்களை காணோம் தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்ல. அப்படி இருக்கும் போது இவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? தமிழை வளர்ப்பதற்காக கிடையாது. இவர்கள் வந்து அன்னைக்கு சொன்னாரு பாத்தீங்களா, என்னமோ சொல்லுவாங்களே, அந்த தெலுங்குல ஒரு வார்த்தை வச்சு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு பரப்புரையில சொல்றாரு. இன்னும் என் கேள்விக்கு பதில் இல்ல. ஏதோ ஒரு வார்த்தை நான் பதில் தரேன். அந்த மாதிரி தெலுங்கு மக்களுடைய இணைப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான். நான் வந்து எந்த மொழியையும் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் குறை சொல்லல. ஆனால் வந்து தமிழை வளர்ப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? நரேந்திர மோடியை அவர்கள் பரப்புரை செய்தது போல செய்திருக்கிறார்களா? திருக்குறள் எதிர்கேள்வி கேட்டிருக்கீங்க. யாரு? நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். எதுவுமே கொடுக்காதீங்க, புத்தகம் கொடுக்கின்றாங்க. எத்தனை திருக்குறள் புக்க வாங்கி நீங்க கொடுத்திருக்கீங்க? நீங்க போராடலாம். சந்திரபாபு நாயுடு ஐயா கொடுத்தீங்களா? நீங்க போராடலாம். நீங்க போய் சந்திச்சீங்களே. இந்த 245 சீட்டு பிஜேபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பேசிக்கிட்டீங்க? அதுல வந்து என்ன மறைமுகம் இருக்கிறது? அப்ப திருக்குறளை கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆகையினால தமிழை வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் நான் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கோரிக்கை வைப்பது இதுதான். பாராளுமன்றத்துல ஓங்கி ஒளிங்க. 1969 ஆக்ட் பிரகாரம் தமிழை வந்து தமிழ் பிரச்சார சபாக்கள் நாங்கள் அமைப்போம் என்று உறுதி கூறுவாரா? பார்க்கலாம். இந்த தேர்தல் அறிக்கையில வரதான் பார்ப்போம். 500 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறீங்க. 500 வாக்குறுதிகள்ல 10 கூட சரியா நிறைவேற்றல. சரிங்க சார், இப்ப இது ஒன்னையும் நீங்க சேர்த்து கொடுத்திருக்கிறீங்க. நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க. திருக்குறளை எங்கெல்லாம் கொண்டு சென்று இருக்கிறோம், திருவள்ளுவருக்கு சிலை வைத்திருக்கிறோம், இதர் மாதிரி எல்லாம் நாங்கள் சாதனை புரிந்திருக்கிறோம். ஆனால் முக்கியமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இப்பொழுது நடக்கின்ற இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டை பார்த்து திமுக பயப்படுகிறதா? நாங்கள் ஏற்கனவே பயப்பட்டோம் ரொம்ப பயப்படுறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் வந்து எப்படிலாம் வந்து தமிழையும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கொண்டு போனாரெல்லாம் பேசினார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். உலகத்திலேயே ஒரு பொதுமறை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயா திருவள்ளுவர் எழுதின அந்த திருக்குறளை இங்கிலீஷில் மாத்திரம் ஆங்கிலத்தில் மாத்திரம் 46 முறை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரே மொழியில் தான். ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி 46 முறை டிரான்ஸ்லேட் பண்ண ஒரே பொதுமறை வந்து திருக்குறள் தான். 63 நாடுகளில் இதை வந்து அவங்கவுங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பொதுமறையை இவர் வந்து எங்கே போனாலும் சொல்கிறார், தமிழில் போய் சொல்கிறார், எல்லாத்திலும் பேசுகிறார். நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் இப்போ புதிய பாராளுமன்றம் கட்டினீங்கல்ல, அங்கே ஒரு வரி வாசலில் போட்டிருந்தீங்கன்னா அந்த தமிழ் தாத்தா
என் திருவள்ளுவருக்கு நீ பண்ண எவ்வளவு பெரிய மரியாதை வந்திருக்கும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் உன்னை தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீ இங்க செங்கோல் ஒலித்து கொண்டிருக்கிறதுல தமிழக பாரம்பரிய முறைப்படி அந்த செங்கோல் வந்து தமிழகத்தின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றவில்லையா? இருங்க. அதாவது செங்கோல்னா என்னங்க? செம்மையான கோல். செம்மையான கோல். மனு நீதி தவறாமல், தர்மம் தவறாமல், நீதி வழுவாமல் செயல்படுத்தக்கூடிய ஒரு ராஜாவோட ஒரு அங்கம் தான் செங்கோல். இங்க வந்து ராஜராஜ சோழன், மனுநீதி சோழன், சேரன் செங்குவன், நெடுஞ்செழியன் இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு நீதியோட ஆண்டு செங்கோலை கையில் இருந்தாங்க. அந்த செங்கோல் கையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ராஜா நேர்மையானவன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செங்கோலை கொண்டு போய் யார் எடுத்து வைக்கிறாங்க? பாராளுமன்றத்தில் யார் எடுத்து வைக்கிறீங்க? இந்த நாட்டை, நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து கொள்ளையடித்து ஒரே ஒரு சதவிகித மக்களுக்காக ஒரு நாட்டை நடத்துகின்ற ஒரு பிரதமர் செங்கோலை கொண்டு போய் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. நான் இப்போ ஒன்று கேட்கிறேன். நானே நாட்டு மக்களால் ஓட்டு அளித்து வாக்களித்து கோடீஸ்வரன்கள் இந்த நாட்டுல கொள்ளட்சம் பாருங்க, அதானியும் அம்பானியும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த 1%. அது கூட நிக்கிறது 4% இவங்க. இந்த 5%க்காக நாட்டையே கொள்ளையடித்து சூறையாடி கொண்டு. அதான் ஒரு அரசு வந்து எப்படின்னா, ஒரு தப்பு பண்ணானா அவனை கூட்டு அரசு கிட்ட நிக்க வச்சானா அவர் தண்டனை கொடுப்பார். கொலை பண்ணியா சரி அவன் தண்டனை கொடு, திருநானா தண்டனை கொடு. ஆனா ஒரு அரசே கொள்ளையடிப்பவர்களுக்கும் திருப்பவர்களுக்கும் உடனடியாக போகிறது என்றால் உனக்கு எப்படி செங்கோல் வந்து சேரும்? செந்தில் சார், நீங்க சொல்லுங்க. மதுரையில் நடக்கின்ற மாநாடு வந்து முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, அது சங்கிகளுடைய மாநாடு என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்து மக்கள் முன்னணி முன்னெடுத்திருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு, அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் மற்ற இந்து அமைப்புகளுக்கு நீங்கள் வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை, அழைப்பு கொடுக்கவில்லை, மரியாதை கொடுக்கவில்லை என்று ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னால் பிஜேபியோட சேர்ந்து நீங்க மட்டும் இணக்கமா இதை செய்றீங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய அந்த அவிர்வாகத்தை கொடுத்து மரியாதையா கூப்பிடலன்னு. இந்த ரெண்டுக்குமான பதில் கண்டிப்பா வேணும் எனக்கு. அதாவது சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு என்று திமுக சார்பிலே சொல்லுகின்றார். அதுவும் சேகர்பாபு ஐயா அவர்கள் சொல்றார். ஆமாம், தமிழகத்திலே முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் என்கின்ற சங்கத்தை வளர்த்த இந்த தமிழ் மண்ணிலே அந்த சங்கத்தை வளர்த்த சங்கிகளாகிய நாங்கள் நடத்துகின்ற மாநாடு இந்த சங்கிகளின் மாநாடு தான் மதுரையிலே. எனவே சங்கிகளின் மாநாடு என்று சொல்லி இவர்கள் எல்லாம் வந்து எங்களை எல்லாம் வடநாட்டை சார்ந்தவர்கள் போல இவர்கள் எங்களை எல்லாம் அப்படி திரிக்க பார்க்கிறாங்க. நாங்கள் தமிழர்கள். இந்த தமிழ் மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சியும் இந்து இயக்கங்களும் இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழுக்காக என்ன செய்தது என்று இவர் கேட்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இந்த தமிழ் மண்ணிலே ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு இந்த தமிழ் மண்ணிலே ஆண்டு இருக்கின்றது? தமிழ் மண்ணிலே எந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது? எப்படி கொண்டு வர முடியும்? எப்படி என்ன செய்ய முடியும்? ஆனால் தமிழ் மண்ணிலே ஆட்சியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு கருணாநிதி அவர்கள், முத்தமிழ் அறிஞர், தமிழ் பாடத்தை கட்டாயமாக்கியது எப்போது? இந்த தமிழ் மண்ணிலே தமிழ் பாடத்தை படிக்காமலே, தமிழிலே படிக்காமலே எந்த படிப்பை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்கின்ற நிலையை வைத்திருந்தவர்கள் இந்த திமுக ஆட்சியிலே இருந்து அமைதியாக இருந்தார்கள். 67 ஆட்சிக்கு வந்த திமுக 2006 வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த தமிழ்நாட்டிலே தமிழில் படித்து அவர்கள் படிக்கவில்லை என்றாலும் அவர்கள் மேற்படிப்பு போக முடியும் என்ற நிலையிலே வைத்திருந்தார்கள் தமிழை. ஆனால் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கின்ற அந்த கல்விக் கொள்கையிலே இவர்கள் சொல்றாங்களே தமிழுக்கு என்ன செஞ்சாங்கன்னு. தமிழுக்கு மட்டுமல்ல, வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்த பாரத நாட்டினுடைய பெருமை. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது போல இந்த தமிழ்நாட்டிலே தமிழில் படிக்கக்கூடியவர்களுக்குத்தான் என்ன பண்ணணும்? தமிழ் வழி கல்வியிலே இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர் மோடி. அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வராமல் சன்ஷைன் பாடத்திட்டத்தை அங்கு தமிழிலே பேசினால் அவர்களுக்கு ஃபைன் கொடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பெண் செந்தாமரை அவர்களுடைய பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தமிழக விரோதிகளா? நாங்கள் விரோதிகளா? ஆனால் தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை வாங்கி தந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர் தானே. அது மட்டுமல்லாமல் உலக பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைத்தவர்கள். தமிழ் மட்டும்தானா?
தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தார்களா இல்லையா? தமிழ் மட்டும் அல்ல, இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து நம் தமிழை பற்றி நாம் முதல்ல பேசுவோம். பாராட்டுக்கள். அதற்காக நாங்கள் செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கே இவர்கள் தான் என்ன அத்தாரிட்டி என்பது போல நீங்க சொல்றீங்களே. இல்ல, குற்றச்சாட்டை வைக்கும் போது செஞ்சாங்க ஏன் நீங்க அதை ஏத்துக்க மறுக்கிறீங்க? அதுதான் நான் சொன்னேன். தமிழகத்தில் ஆட்சியில இருந்தவர்கள் இவர்கள் இன்னும் பல செய்திருக்கலாம். ஆனால் இவர்கள் பட்டியலிடக்கூடிய வகையிலே தமிழுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதுதான் நீங்க என்ன அத்தாரிட்டியா? அதானே கேட்க வந்தீங்க. நான் கேட்டேன். அது மட்டும் இல்ல, தமிழுக்கு திமுக அத்தாரிட்டியா, முருகனுக்கு அதான் இந்துக்கு நீங்க என்ன அத்தாரிட்டியா? சென்னிமலையை பாதிரியார் கேட்டாரு, அது இயேசுவின் மலை என்று சொல்லி நீங்க பேசுறீங்களா? சிக்கந்தர் மலை என்று சொல்லி அந்த மலையின் புனிதத்தை முதற்படை வீடு முருகனுடைய படை வீட்டிலே அங்கு சென்று அங்கு அராஜகம் செய்தார்களே, இவர்கள் கேட்டார்களா? வாய்மொழி மொழிகளாக இருந்தார்களே, அப்ப நாங்களே அத்தாரிட்டி? எங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கு. நாங்க தான் மாநாடு நடத்துறதுக்கான முழு அதிகாரம் இருக்கு, அங்கீகாரம் இருக்கு. இப்ப நீங்க ஒரே நிமிஷம் இப்ப நீங்க சென்னிமலையும் திருப்பரங்குன்றம் மலையும் காப்பாத்துறதுக்காக மாநாடு நடத்துறீங்களா, இல்ல முருக பக்தர்கள்லாம் கூப்பிட்டு கந்த சஷ்டியும் பாராயணம் பண்ணதுக்காக மாநாடு நடத்துறீங்களா? எங்களுக்கு சக்தி தரக்கூடியது எங்களுக்கு சக்தி தரக்கூடியது கந்த சஷ்டி கவசம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை 5 லட்சம் பக்தர்களை ஒன்று திரட்டி அந்த மாநாட்டிலே அங்கு கந்த சஷ்டி கவசத்தை பாட வைத்து முருக பக்தர்களுடைய உணர்வுகளை அங்க என்ன பண்ண போறோம்? ஒன்றுபடுத்த போறோம். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? விசிகா கொண்டு போய் டிஜிபியை பாக்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி போய் டிஜிபியை பாக்குறீங்க, மே 17 போய் பாக்குறீங்க, திமுக கூட்டணி அந்த கூடாரம் எல்லாம் அப்படியே கதி கலங்கி போயிருக்கீங்க. இது அரசியல் மாநாடோ நீங்க திருக்கிறீங்களோன்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல அமைதி பூங்கால தூண்டி தூண்டுது நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன். முருக பக்தர் மாநாட்டுல முருகன் புகழ் பாடுனா சந்தோஷம், அதை விடுத்து என்ன செய்வாங்க? நீங்க எந்த ஆர்வம் சொல்றீங்க? இல்ல அது நான் என்ன சொல்றேன், முருக பக்தர்கள் மாநாடு தானே, அங்க எந்த முருக பக்தரை முன்னிலைப்படுத்திருக்காங்க சொல்லுங்க? நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் எல் முருகனும் இவங்க தான் முருக பக்தரா? அவர்கள் முருக பக்தர்கள் இல்லையா? இன்னைக்கு திருவாரூர்ல நயினார் நாகேந்திரன் ஒரு கூட்டம் போடுறாரு, முருக பக்தர் மாநாட்டுக்கு பிஜேபி காரங்களாம் கூப்பிட்டு மாநாடு நடத்துறோங்கிறாரு. ஏன் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, அதுக்காக நடத்துறாங்க சட்டமன்ற தேர்தல். இவங்க என்ன முருகனுக்கு இவங்க என்ன சித்தப்பா தமிழுக்கு மரியாதை இல்லை, தமிழ் கடவுளுக்கு என்ன மரியாதை கிரியேட் பண்றாங்களா? தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறோம். தமிழுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, சரவண பெருமா, நாங்க போற இடத்துல எல்லாம் திருக்குறள் கொடுக்கிறோம். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு குமரியிலே 133 அடியிலே சிலை வடித்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போல செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது இவருக்கு வரலாறுகள் சில தெரியும் இடத்தை எல்லாம் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சிலுவை வச்சாங்க. இவர் சொல்றாரு அந்த வள்ளுவர் சிலை உண்மை வரலாறு இவருக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு இடத்துலயும் வைத்ததை சிலுவை வச்சாங்க, அது வச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட வேலை எதிர்ப்பின் காரணமாக அங்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கருணாநிதி அவர்கள், அதாவது ஆர்எஸ்எஸ் நாங்க செலவு வச்சா சரிங்க சார், நீங்க செலவு வச்சீங்க இல்லன்னு அவர் சொல்லல. ஆனால் அந்த கோரிக்கையை முன்வைத்தது ஆர்எஸ்எஸ் தான். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது, சிலை அங்கே வைந்தது, அது வரலாறாக மாறியது. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, வள்ளுவருக்கு புக்கு கொடுத்தாரு, அங்கங்க போய் லண்டனுக்கு போனாரு, புக்கு கொடுத்தாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்தாரா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொடுத்தாரான்னாரு. இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் குறளோவியம், குறளுக்கு அழகாக உரை எழுதி குறளோவியம் தந்த தலைவன் அவர். குறளோவியத்தை விட சிறந்த உரை இன்னைக்கு திருக்குறளுக்கு கிடையாது. அதனால குறளுக்கோ தமிழுக்கோ முருகனுக்கோ சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி. நீங்க லட்சம் முருக மாநாடு போட்டாலும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான். புதிய கல்விக் கொள்கைன்னு சொன்னாங்க. புதிய கல்விக் கொள்கைங்கிறது என்னன்னா அது சங்கிகளின் சாசனம். அதுல என்ன மக்களுக்கு என்ன நல்லது இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில ஒரு நல்லது சொல்லுங்க. இரண்டாவது, என்னுடைய கேள்விக்கு பதில் வரல. 2014 இருந்து ஒன்றிய அரசு 11 ஆண்டுகளாக மத்திய ஒன்றியத்தில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொடுத்தீர்கள்? தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி கொடுத்தீர்கள்?
ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கிறார் என்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டுகிறீர்கள். பீகாரிலே நிதிஷ்குமார் ஆதரிக்கிறார் என்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டுகிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள்? கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்கவில்லை. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 1500 கோடி நிதியை முடக்கி வைத்திருக்கிறீர்கள். தமிழுக்கு என்ன செய்தீர்கள்? நிரூபிக்காத ஒரு ஃபிகர் சொல்ல செலவழிச்சாங்கல்ல உத்தரப்பிரதேசத்துல கொண்டு கங்கை கரையில ஒரு பிஜேபி செலவு வச்சதுல இன்னைக்கு அந்த கேட்பாடு ஓரமாக கிடக்கிறது. கங்கை கரையில ஒரு எம்பி பிஜேபி எம்பி வந்து அரசியல் பண்ணிட்டு செலவு வச்சார்ல, இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை நிலை என்ன? சரிங்க சார், நம்ம சரவண பெருமாளோட கருத்துக்களை கேட்கலாம். சரவண பெருமாள் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழக மக்கள் மதமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எந்த உணர்வாக இருக்கட்டும், ஆனால் தேர்தல் என்று வரும் பொழுது அவர்கள் இதையெல்லாம் தாண்டிதான் தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நந்தகுமார் சார் வந்து ஆணித்தரமா அவரோட கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது இந்த மாநாடு அரசியல் ஆகும் என்று எதிர்பார்ப்பது எதனால்? அதாவது இந்த மாநாடு வந்து அரசியல் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பழனியில பரப்புரை நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா வேல் கொடுத்தாங்க ஸ்டேஜ்ல போய், புரியுதுங்களா? வேல் கொடுத்து 2021 தேர்தல் பிரச்சாரத்துல அப்பயே வந்து இது வந்து அரசியல் ஆக்கப்பட்ட விஷயம்தான். அரசியல் பத்திரிகை அது அப்ப அந்த கேள்வி கேட்கப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக அசுரன், அந்த அசுரனை சூரசம்ஹாரம் செய்வதற்காக வேல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி இவங்க வந்து ஊரா வேலை தூக்கிட்டு அரசியல் பண்ணது எல்முருகன். அப்ப சரிங்க சார், அவரோட கருத்துக்கு எடுத்தாங்க. எல்முருகன் வந்து காவடி எடுத்தாரு. காவடி மட்டும் இல்ல, வேலை தூக்கிட்டு போனாரு. தூக்கிட்டு போய் கேட்க முடியல. இது வந்து புதுசா கிடையாது. அதாவது அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க சேலம் பக்கத்துல இருக்க சென்னிமலை முருகன், அங்க அந்த அவங்க குலதெய்வம் அது, புரியுதுங்களா? அது மாதிரி அவங்கள பாரம்பரியமா வந்து பக்தர்கள். இதை வந்து புதுசா ஒண்ணும் அவங்க பண்ணல. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா 19க்கு முன்பாக இருந்தது ஒரு நிலைப்பாடு, 18க்கு அப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னா உங்களோட நிலைப்பாடே மாறி போச்சு. இந்துக்கள் ஓட்ட கவர்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மாநாடு நடத்துறீங்க. பழனி மலையில இருக்கக்கூடிய அடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த இந்து வியாபாரிகளை அகற்றிட்டு நீங்க அந்த இந்து மாநாடு நடத்தி அவர்களை வந்து நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ் மக்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. சட்டசபையில என்ன சொல்றாரு? தவறான கருத்து. அடிவாரத்தில் உள்ள வியாபாரிகள் வெளியேற்றப்பட்டது மதுரை கிளை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவுப்படிதான். அதுக்கும் அரசுக்கு சம்பந்தம் உத்தரவு நிறைவேற்றப்பட்டது. தவறான தகவலை சொல்லக்கூடாது. ஹாரன் வைக்க கூடாது என்று உத்தரவு இருக்கிறது. எந்த மசூதியிலாவது ஹாரன் வைக்க கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? சரி, சரவண பெருமாள் சார், நீங்க அரசமைப்பு சட்டம் இணையத்துல இருக்காரு, அவர் முடிச்சிட்டோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல தவறான தகவல் சொல்லக்கூடாது. இல்ல கோர்ட் ஆர்டர் போய் கவர்மெண்ட் செஞ்சது சொல்லக்கூடாது. ஹாரன் வைக்க கூடாது சார். கோர்ட் ஆர்டர் வாஸ் இம்ப்ளிமெண்டட். மசூதியில ஏன் சார் ஹாரன் இருக்கு? சரி சொல்லுங்க. உடனே மத கலவரத்தை பாத்தீங்களா? மத கலவரத்தை அடிவாரத்தில் சட்டம் உங்களுக்கு இடிப்பதற்கு நீதிமன்றம் மத கலவரத்தை தூண்டுவது பாரதிய ஜனதா கட்சி அமைப்புகள். ஒரு விதத்துல இவங்க சட்டத்தை கையில் எடுப்பாங்க. அதே மசூதி என்றால் வாய் முடிப்பாங்க. நாங்க கேட்டா நாங்க மதவாதிகள், இவர்கள் அப்ப வாய் முடிப்பா இருக்கீங்க. மசூதியில வந்து புரியுதுல? ஏன் நாங்க பயப்படுறோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு மொழி முஸ்லிம்கள் ஓட்டு வச்சுட்டு பேசுறீங்க. நீங்க நீங்க பேசுறீங்களா? ஏங்க உங்களுக்கு முடிஞ்சா சார் நான் கேக்குறேன் சார், ஓபனா பதில் சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க சார்? மசூதிகளில் இருக்கக்கூடிய ஹாரன் என்பது சட்டவிரோதம். உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வழிபாட்டு முறை
காமெடி பண்றாரு பாத்தீங்களா? ஒரே ஆரன் வந்ததுக்கு அப்புறம் தான் முஸ்லீம் வந்தாங்களா? தம்பி நான் ஒரே ஆரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. என்ன பேசுறாரு இவரு? வேற கருவிகளை யூஸ் அது ஒண்ணுமே கிடையாது. ஆமா 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கருவி வச்சு யூஸ் பண்ணாங்க? முருகா மாநாட்டு போய் பேசுறாரு இவரு. தேவையில்லாம ஏமாத்துறாரு. அமைதியை நந்தகுமார் சார், அதாவது மாநாடு யார் நடத்தினாலும், அது முருக பக்தர்கள் மாநாடு யார் நடத்தினாலும் அது உடனே அரசியலாக்கப்படுவதும், இது ஓட்டுக்காகத்தான் என்று மற்றவர்கள் குறை கூறுவதும் இப்ப வந்து வாடிக்கை ஆயிடுச்சு. இல்ல அதுதான் உண்மை. அதுல பேசாததா? இருங்க சார். சரி இருங்க, சரவண பெருமாள் சார் குறுக்கிடுறாரு. சார் பேசுங்க சார், பேசுங்க சார். அதாவது இந்த ஓட்டு வங்கி அரசியலை வந்து நல்லா கணக்கெடுத்து வச்சிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க. அதாவது பீகாரி வேண்டாம், ஆர்.என். ரவி என்ற பீகாரி வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பீகாரிக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்து இங்க வந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறாங்க. இந்துக்கள் ஓட்டு எப்படி போயிரும், எங்க போயிரும், அதெல்லாம் கணக்கு எடுத்து நீங்க வந்து கரெக்டா அனுமானம் பண்ணி அந்த இவரை பிரசாந்த் கிஷோர் கொண்டு இது ஆர்.என். ரவி பீகாரிக்காக வேண்டான்னு சொல்லல. ஒரு ஆளுநர் அரசியல்வாதியாக மாறினதுனால எதுக்குறோமே ஒழிய பீகாரி அதான் பிஜேபி உடனே 2 மாநில மோதலை ஏற்படுத்துறாங்கல்ல. 2 மதத்தை மோதலை ஏற்படுத்துறது, மாநிலத்துக்கு இடையே மோதலை ஏற்படுத்துறது. புரிஞ்சுதான் பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? தப்பு தப்பா பேசாதீங்க சார். நீங்க சொல்ற ஆளுநரு இல்ல இன்னைக்கு இல்ல நீங்க சொல்ற ஆளுநர் பீகாரிலிருந்து வந்ததால் எதிர்ப்பு அலை வீசவில்லை. இந்த ஆளுநரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணும், தமிழக அரசு என்ன சொல்றதோ வாய மூடின்னு கேட்டுட்டு 18 மசோதாக்கள்ல 16 மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஏன் இந்த முருக பக்தர்கள் மாநாடு திமுக நடத்தும் பொழுது முருகர் மீது பற்று, முருகரை வளர்க்கிறாங்க. ஆனால் இதே இந்து மக்கள் முன்னணி நடத்தும் போல இன்னும் நாங்க சனாதனத்துக்குள்ளே போல. நாங்க வந்து மக்களோட அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் முருக பக்தர்களாக இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசு நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில கலந்துருக்கணும். அதை விட்டுட்டு அதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு மாநாடுன்னு சொல்றீங்களா? அதனால இப்ப அத சங்கிகள் மாநாடு இல்ல இல்ல. இந்த மாநாடு அரசியலுக்கு அந்த உண்மையிலே முருகனை கும்பிடுறீங்கல்ல, முருக பக்தர் தானே அர்ஜுன் சம்பத் அந்த காலகட்டத்தில் என்ன கலந்துகிட்டாருன்னு அவரை தான் கேட்கணும். அந்த மாநாட்டை விமர்சனம் ஒருத்தர் விமர்சனம் கலந்து பாரு, கலந்துகிட்டதை நானும் பார்த்தேன். உண்மையிலே உங்களுக்கு முருகன் மேல் ஈடுபாடு இருந்தால் இந்து சமய அறநிலைத்துறை சென்ற ஆண்டு சிறப்பான ஒரு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்கல்ல. அதுல எல்லா முருகன், நயினார் நாகேந்திரன் இந்த மாநாட்டுல கலந்து அரசியல் மாநாடு. ஒரு விஷயம், சேயோன் சேவர் கொடியோன் என் பேரு முருகன் பேர் தான். ஆனால் இது வந்து இந்த மாநாடு அரசியல் மாநாடு. இந்த மாநாடு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளால் தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்தும் தமிழகத்திலே ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கவும் நடத்தக்கூடிய மாநாடு. நன்றி சார். சரவண பெருமாள் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் ஒரு வரியில். அதாவது இந்த மாநாடு வந்து சிறப்பா நடக்கும், அந்த டேட்டாவெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த டேட்டா வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி இங்க தமிழகத்துல எடப்பாடி ஐயா தலைமையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டேட்டா போயிடுச்சு. அதனால இதை எப்படியாவது வந்து திசை திருப்பணும், எப்படி வந்து சனாதன தர்மத்தை மறைக்கிறதுக்காக வந்து பழனியில வந்து முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்தினாங்களோ அந்த இதெல்லாம் நெகட்டிவா மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு மாநாடு நடத்துறாங்க. அது மாதிரி இப்ப இத வந்து தூண்டி விடுறாங்க. அதாவது இது ஒரு போன வாரம் பேசின அமித்ஷா வந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமையுங்கிறாரு. யார் ஆட்சின்னு
சரிங்க சார், நிறைவான கருத்து. அண்ணாமலை பாரதிய ஜனதா ஆட்சிங்கிறாரு. தமிழ் கடவுள் முருகன் வந்து அதை ஆசீர்வதிப்பார். சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார். ஓம் நந்தகுமார் முருகா. சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இப்போ அவர் சொன்னாரு, தம்பி சொன்னாரு, இவங்க எல்லாம் தான் இந்துக்கானவங்க, இந்து காப்பாத்துறவங்க இவங்க தான். நான் நம்புறேன், நானும் இந்து தான். அதனால நான் என்ன சொல்லணும், ஒரே வரும் எங்கெங்கெல்லாம் போறாரோ இந்த இந்து கடவுளையும் இந்து மொழியையும் தமிழ் மொழியும் கொண்டு போய் எல்லாம் சேர்க்கிறாரு. இவங்க முருகர் மாநாடை சிறப்பா நடத்திட்டோம், தேரோட்டம் நடத்திட்டோம். நாங்களும் போய் கலந்துக்கிறோம். இந்திய மக்கள் அவ்வளவு பேர் போய் கலந்துப்பாங்க. உங்களுக்கு வந்து தேரோட்டத்தில் வந்து உங்க பிரதமரே கொண்டு வாங்க. அவர் வந்து எப்பவுமே கார் ஷோ பண்ணுவாரு, ரோட் ஷோ பண்ணுவாரு. அந்த ரோட் ஷோக்கு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ரோட் ஷோக்கு வட இழுத்து நாங்களும் போறோம். இது சாரியட் ஷோவா இருக்கணும், சாரியட் ஷோவா பண்றோம். ஏன்னா தமிழ் முருக கடவுளை கொண்டு போய் நம்ம போய் சேர்க்க போறோம். அதான் நாங்களும் பண்றோம். இதை வந்து நீங்க மணிப்பூர்ல பண்ணுங்க. சரி, இதை நீங்க மணிப்பூர்ல பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற இந்து இல்லையா, அங்க இருக்கிற இந்தியன் இல்லையா? கொண்டு போங்க. மணிப்பூர்ல 2 வருஷம் பத்தி எறியுது, 2 வருஷம் பத்தி எறியுது. மணிப்பூர்ல உன்னை காக்கிறதுக்கும் அங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு வக்து இல்ல. நீங்க வந்து உண்மையிலே நாட்டு மக்கள் மேல அக்கறை இருந்தா பிரதமரை மணிப்பூர் போக சொல்லுங்க. சரிங்க சார், நன்றி சார், நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. மணிப்பூர் அவர் ஆள்ற இன்றைய தலைப்பு மாநாடு பற்றிய உங்களுடைய நிறைவான கருத்து. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது எங்க அமைப்புகளுக்கு எல்லாம் இன்னும் அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. அப்படி அல்ல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற மாநாடு இந்து முன்னணி என்கின்ற அந்த இயக்கத்தின் மூலமாக, இயக்கத்தின் பேரில் நடத்தப்படுகின்றது. நாங்கள்லாம் அதனுடைய அங்கங்களாக ஐயா வீரத்துறை ராமகோபாலன் அவர்களுடைய வழிகாட்டிகள் தான் நாங்கள் எல்லாம். எனவே எங்களுக்கு எங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அழைப்பு வேணும்னு நாங்க நினைக்க மாட்டோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் உங்களுடைய அமைப்புகளுக்கும் ஒரு வேண்டுகோள் எங்கள் கொடுக்கிறீங்க. வீட்டு நிகழ்ச்சி அல்லது எங்களுடைய சமூக நிகழ்ச்சி அல்லது எங்களுடைய தர்ம நிகழ்ச்சி, எங்களுடைய சனாதன நிகழ்ச்சி. அதனால இதுல வந்து எங்களுக்கு அழைப்பு வேண்டியதில்லை. ஒண்ணு. எங்களுக்குள்ளேயே இல்ல, அவர் நிறைவான கருத்து. நடத்துறது யார் சொன்னீங்க? சேகர் பாபு நடத்தினார்னு சொன்னீங்க. அப்ப நாங்கள் நீங்க இந்து சமய அறநிலையத்துறை அப்ப நாங்க நடத்தல. அப்ப அது மட்டும் அது நடத்துதுன்னா அப்ப இந்து முன்னணி தான் நடத்துது, திமுக நடத்துதா? எனவே அதனால நாங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து நடத்துறோம்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் வந்து முருகன் வந்தாரா அண்ணாமலை வந்தாரான்னு கேட்டார் அந்த மாநாட்டுக்கு, அவங்க நடத்தின மாநாட்டுக்கு. அப்ப வராதவங்க எல்லாம் முருக பக்தர்கள் இல்லையோ? கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாட்டுல இருக்காங்க சார். நீங்க ஆயிரக்கணக்கான பேர் அங்க வந்துட்டு போயிருக்காங்க. இன்னும் கோடிக்கணக்கான எங்களுக்கு நீங்க ஒரு 4-5 பேர் சின்ன விஷயத்தை மட்டும், இவர்கள் நடத்துகின்ற மாநாடுகளுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் இவர்கள் நடத்துறாங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரியுங்களா? எந்தெந்த ஊர்களிலிருந்து வாகனங்கள் வருகிறது என்பதை நீதிமன்றத்தில் நாங்க சொல்லணுமா? உங்களுக்கு இல்ல சட்டம் அதுதான். இப்போ யாரு மாநாடு பறக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, ஊர்வலம் போக கூடாது சொல்லிட்டாங்க. அவருக்கு அந்த சட்டம் எல்லாருக்கும் சட்டத்தை சீர்குலைக்க கூட்டங்கள் மாநாடுகளை நடத்தி அங்க வந்து எல்லா நடன கலைஞர்களை வச்சு சினிமா கூட்டடிச்சாரு. நல்லா அந்த ராமரை தோக்கடிச்சாங்க.
கடவுள் இருக்கிற குறையை தீர்த்து வைப்பாரா? ஓகே, நன்றி சார். கொள்ளடிகள் வந்து காப்பாத்துவாரா? சரி சார், நிறைவான கருத்து சொல்லி மதத்தையும் மதத்தையும் நீங்க இதோட நிறுத்துறீங்க. திமுக தெரிஞ்சது இப்படிதான். உங்களை மாதிரி மதவாதி மதவாதிகள் ஜாதி ரீதியாக நிறைவான கருத்துக்களை கேட்கலாம். நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும்